வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு அவலை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது லேசாக வறுபடட்டும். இப்போ லேசாக வறுந்துடுச்சு. இதோடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 10-12 பாதாம் பருப்பை சேர்த்து லேசாக வறுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு போல் பொட்டுக்கடலையும் சேர்த்து லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட 2 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இப்போ அவளையும் லேசாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து கொஞ்சம் ஈரம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பொடி பண்ண அவளோட தேங்காயும் சேர்த்து ஒரு பல்ஸ் மூடில் விட்டு எடுத்துக்கலாம். அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். 250 கிராம் அவலுக்கு 200 கிராம் வெல்லம் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், வடிகட்டிடலாம். அதே பாத்திரத்தை கழுவிட்டு வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கிறேன். அவல், பாதாம், பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்து வச்ச பவுடரை மிதமான தீயில கிண்டி விட்டுறலாம். இப்போ இந்த அவல் நல்லா வேகட்டும். இதோட ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சுருண்டு வந்த உடனே ஏற்கனவே முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு சூடு ஆறட்டும். கொஞ்சம் சூடு ஆற விட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டியான சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.